வணக்கம். உங்க பணத்தை வேகமா வளர வைக்கணும்னு ஆசையா? அதனால சேமிப்பையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நேரா இன்வெஸ்ட்மெண்ட்ல குதிக்கிறீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்கு தான். இந்த ஒரு பொதுவான தப்பு எத்தனையோ பேரோட ஃபினான்ஷியல் கனவை ஆரம்பத்திலேயே காலி பண்ணிடுது. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சோஷியல் மீடியால எங்க திரும்பினாலும் இப்ப இந்த ஒரு மந்திரம் தான் கேட்டுட்டே இருக்கு. சேவிங்ஸ் எல்லாம் வேஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் தான் உங்களுக்கு பெரிய சொத்தை உருவாக்கும். இந்த மாதிரி அட்வைஸ் உங்க காதுலயும் விழுந்திருக்கும் இல்லையா? கேக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா பார்க்க ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற இந்த பாதையோட இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியுமா? நிறைய பேரு இதுதான் சரின்னு நம்பி அவங்களோட பணத்தெல்லாம் இதுல போடுறாங்க. ஆனா அமைதியா அவங்களோட நிதி கனவுகளை அவங்களே புதைச்சிடுறாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போகுது. ஏன் இப்படி நடக்குது? மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்புறம் ஏன் நிறைய பேர் இதுல தோத்து போறாங்க? இந்த கேள்விக்கான பதில்தான் பணம் சம்பந்தமா நீங்க யோசிக்கிற விதத்தையே மாத்த போகுது. சரி, நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையான போட்டி கிடையாது. இது ரெண்டுல எது பெஸ்ட்னு நாம பேச போறதில்ல. இது பணத்தை நாம எப்படி வரிசைப்படுத்துறோங்கிறத பத்தினது. அதாவது ஒரு பில்டிங் கட்டும்போது முதல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே சுவர் எழுப்புவோம். அந்த மாதிரி தான் இதுவும். அந்த வரிசை தப்பாகும் போதுதான் நம்மளோட முழு நிதி கோபுரமே சரிஞ்சு விழுது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். இது 2 முதலீட்டாளர்களோட கதை. ஒரே சம்பளம், ஒரே வயசு. ஆனா அவங்க பணத்தை கையாண்ட விதம் மட்டும் வேற. ஒரே மார்க்கெட், ஆனா உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அதுதான் இங்க ட்விஸ்டே. முதல்ல நம்ம கார்த்திகை பார்க்கலாம். இவர் ஒரு ஆல் இன் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவ். மார்க்கெட் மேல பயங்கர நம்பிக்கை. சம்பளம் வந்த அடுத்த நிமிஷம் ₹1 கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ், கிரிப்டோன்னு பிரிச்சு போட்டுடுவாரு. எமர்ஜென்சி ஃபண்ட் அதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாரு. அவரோட ஒரே மந்திரம், மார்க்கெட் லாங் டேர்ம்ல நல்லா போயிடும். இப்போ மனோஜ், இவர் கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆளு. ரொம்ப நிதானமா யோசிப்பாரு. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 6 மாச செலவுக்கு தேவையான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டா எடுத்து வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, தேவையான இன்சூரன்ஸும் எடுத்துட்டாரு. அவரோட பாலிசி சிம்பிள். முதல்ல நம்மள நாம பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. கொஞ்ச நாளைக்கு 2 பேருமே நல்லதான் போயிட்டு இருந்தாங்க. கார்த்திகோட போர்ட்ஃபோலியோ நல்லா வளர்ந்துச்சு. மனோஜும் அவரோட பிளான் படி போயிட்டு இருந்தாரு. ஆனா வாழ்க்கை எப்பவும் நாம நினைச்ச மாதிரியே போகாது இல்லையா? அவங்க 2 பேரோட திட்டத்தையும் சோதிக்கிற மாதிரி ஒரு புயல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நெருக்கடி வருது. அது ஒரு வேலை இழப்பா இருக்கலாம், இல்லனா வீட்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கையில உடனே பணம் தேவைப்படுது. இப்போ நம்ம ஆல் இன் இன்வெஸ்டர் கார்த்திகோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட எந்த சேமிப்பும் இல்ல, மார்க்கெட்டை மட்டும்தான் நம்பியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட முதலீடுகள் அவரை காப்பாத்துமா? சோகமான விஷயம் என்னன்னா, சரியா அந்த நேரத்துல மார்க்கெட்டும் பயங்கரமா சரிஞ்சிருந்தது. ஒரு பக்கம் பணத்தேவை, இன்னொரு பக்கம் நஷ்டத்துல போற முதலீடு. அவருக்கு வேற வழியே தெரியல. தன்னோட எதிர்காலத்துக்காக ஆசையா வளர்த்த அந்த முதலீடுகளை ரொம்ப கம்மியான விலைக்கு, அதாவது நஷ்டத்துல விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். எதை நம்பினாரோ அதே மார்க்கெட் அவரை கைவிட்டுடுச்சு. சரி, இப்போ மனோஜ் என்ன ஆனாருன்னு பார்க்கலாமா? அவருக்கும் அதே நெருக்கடிதான். அவரும் அதே மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவரு எப்படி இந்த பிரச்சனைய சமாளிச்சாரு? மனோஜ் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அவர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ₹1 கூட எடுக்கல. ஏன்? ஏனால் இந்த மாதிரி ஒரு நாளுக்காக அவர் ஏற்கனவே தயாரா இருந்தாரு. அவரோட 6 மாச எமர்ஜென்சி ஃபண்ட் அவரை காப்பாத்துச்சு. அந்த பணத்தை வச்சு நெருக்கடிய சமாளிச்சாரு. அவரோட முதலீடுகள் அப்படியே பத்திரமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ராத்திரி நிம்மதியா தூங்குனாரு. பாத்தீங்களா? ஒரே சூழ்நிலை தான், ஆனா முடிவு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை இந்த கதை உங்க லைஃப்ல நடந்த மாதிரி இருந்தா, இல்ல இந்த மாதிரி ஒரு பண நெருக்கடிய நீங்களும் உணர்ந்திருந்தா, மறக்காம இந்த அலசலுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி உங்க பணத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, கதை மூலமா என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ அது ஏன் அப்படி நடந்ததுங்கிறதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜியா பார்க்கலாம். ஏன் நாம பிரஷர்ல இருக்கும்போது பணம் சம்பந்தமா தப்பான முடிவுகளை எடுக்கிறோம்? இத நாம எமோஷனல் லெவரேஜ்னு சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட கையில சேமிப்புங்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாதப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ மார்க்கெட் லேசா சரிஞ்சா கூட அது வெறும் பண நஷ்டமா மட்டும் இருக்காது. அது உங்க மனசுல இருக்கிற பயத்தை 2 மடங்கா 3 மடங்கா பெருக்கிடும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த முதலீடு மட்டும்தான். உண்மையை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல நமக்கு வர்ற பயம் நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ குறையுதுங்கிறது கிடையாது.
அது நம்ம உயிர் வாழ்றதுக்கான பயம். அடுத்த மாசம் வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன், ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு என்ன பண்றது, இஎம்ஐ எப்படி கட்டுறது, இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் தான் நம்மளோட அறிவை முடக்கி பயத்துல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நஷ்டத்துக்கு விற்க வைக்குது. இந்த வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்றது ஒரு பெரிய ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்தை கையில ஷார்ட் டேர்ம்க்கு தேவையான பாதுகாப்பு பணத்தை வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இப்போ மார்க்கெட் பத்தின ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் நஷ்டத்துல அவங்க ஷேர்ஸை விக்கிறாங்கன்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். பெரிய மார்க்கெட் சரிவுகள் நடக்கும்போது விலைகள் குறையறதுக்கு காரணம் எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கன்றது மட்டுமில்ல. அதுக்கு உண்மையான காரணம் கார்த்திகா மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்துல பணம் தேவைப்படுறது தான். எல்லாரும் ஒன்னா விற்க ஆரம்பிக்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இல்லாம விலை சரசரன்னு கீழே இறங்கும். இது ஒரு வேல்யூவேஷன் பிரச்சனை இல்ல, இது ஒரு லிக்விடிட்டி, அதாவது பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை. இங்கதான் சேமிப்போட உண்மையான பவர் நமக்கு தெரிய வருது. மத்தவங்க எல்லாரும் பயத்திலையும் பணத்தேவையிலையும் மார்க்கெட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது உங்க சேமிப்பு உங்களை அந்த விளையாட்டுல தொடர்ந்து இருக்க வைக்கும். இதுதான் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான உண்மையான ரகசிய ஆயுதம். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், இது ஒரு போட்டி கிடையாது, இது ஒரு சரியான வரிசை. செல்வத்தை உருவாக்குவதற்கான அந்த உண்மையான படிநிலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம நிதி வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஆனா இந்த ஆர்டரை மட்டும் மாத்திரவே கூடாது. ஸ்டெப் 1, உயிர் வாழ்வதற்கான பணம், அதாவது உங்க சேமிப்பும் எமர்ஜென்சி ஃபண்டும். இதுதான் உங்க ஃபவுண்டேஷன். ஸ்டெப் 2, ஸ்திரத்தன்மை, அதாவது சரியான இன்சூரன்ஸ் எடுத்து உங்க ஃபவுண்டேஷனை பாதுகாக்கிறது. ஸ்டெப் 3, வளர்ச்சி. இந்த ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்க உங்க பணத்தை நீண்ட கால வளர்ச்சிக்கு முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சேமிப்புங்கிறது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாதிரி, முதலீடுங்கிறது ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி. ஆக்சிஜன் இல்லாம உங்களால மேரத்தான்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதே மாதிரிதான் சேமிப்பு இல்லாம முதலீட்டு பந்தயத்துல ஜெயிக்கவே முடியாது. சோ கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். இனிமேலும் உங்க பணத்தை எமோஷன்ஸ் அடிப்படையில, அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில நிர்வகிக்க போறீங்களா, இல்ல ஒரு சரியான கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் அடிப்படையில யோசிக்க ஆரம்பிக்க போறீங்களா? உங்க எதிர்காலத்தோட திசைய இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த முடிவு தான் தீர்மானிக்க போகுது. யோசிங்க.